வெல்கம் டு குக்கிங் வித் ஃபியூச்சர் செஃப். வாங்க இன்றைக்கி நம்ம கடம்பா மீன் எப்படி சமைக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு கடம்பா மீனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். வடைச்சட்டி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயம் 1 எடுத்து பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மீன் சாப்பிட ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். செய்கிறதும் ஈஸி தான். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மீனில் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மீன் இதோட சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மீன் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் முள்ளுலாம் எதுவுமே இருக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இது 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதனால் தண்ணி தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தெளித்து தான் விட்டோம். ஆனால் அதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு, ஏன்னா மீனில் இருக்க தண்ணியே அதில் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா அந்த தொக்கு பதத்துக்கு வராது. இப்போ இதில் நல்லா 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் வீட்டிலேயே மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சுருளை வந்துருச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு எலுமிச்சம்பழம் சாறு புளிஞ்சு விட்டுட்டு கிளறி எடுத்துட வேண்டியதுதான். சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.